ஆஹ் இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்தோம்னா 9 ஸ்லோகங்கள் முடியும். முதல்ல 6 ஸ்லோகங்களை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னையோட ஸ்லோகங்களுக்கு வரலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद् भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः। धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेता युयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय। सञ्जय उवाच दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसङ्गम्य राजा वचनमब्रवीत्। पश्यैतां पाण्डुपुत्राणामाचार्यमहतीं च मूं व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येण धीमता। अत्र शूरा महेश्वासा भीमार्जुनसमायुधि युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः। धृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित्कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः। युधामन्युश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. 6 ஸ்லோகம் நிறுத்தி முடிச்சுக்கோம். முடிக்கிறச்சு துரியோதன் எப்படி பாண்டவரோட சேனையை பத்தி வர்ணிக்கிறார் துரோணர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னையோட ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். 7வது ஸ்லோகம். अस्माकन्तु विशिष्टाये तानि बोधद्विजोत्तम नायका मम सैन्यस्य सैन्यार्थं तान् ब्रवीमि ते. अस्माकं எங்களின் து மற்றும் விசிஷ்ட விசேஷமான ஏ யார் தான் அவர் நிபோத அறிந்துகொள் த்விஜோத்தம இருமுறை பிறந்த உத்தமர் நாயகா முதல் அதிபர்கள் மம என் சைன்யஸ்ய சேனையுடைய சைன்யார்த்தன் உன் கவனத்திற்கு தான் அவர் பிரவீமி கூறுகிறேன் தே உங்களுக்கு. துரியோதனன் என்ன சொல்றேன்னா, எங்களின் உத்தமனானவரே, நான் நம் சேனையின் விசேஷமான போர் வீரர்கள் மற்றும் முதல் அதிபர்கள் பற்றி உங்கள் கவனத்திற்கு அழைக்கிறேன். துரியோதனன் சொல்றார். ஒவ்வொரு சர்மா பார்க்கலாம். அஸ்மாகன் அஸ்மா கொடுத்து கந்து இன்னு இருக்கு, என தூ அதனால இந்து விசிஷ்டா விசிஷ்டா ஷி நாக்கம் அடிச்சுண்டு ஷ்டா நாக்க நேரமாக்கிண்டு விசிஷ்டா ஏ அது ஏ இல்ல ஏ தானி தானி ரெண்டுன்னா இருக்கு, தானி இல்ல தானி தானி போதத்விஜோ போதத்வி த அப்புறம் த தத்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சைன்ய சைன்ய இல்ல சைன்ய சை மேல ஒரு ஆகாத் கொடுத்து எஸ்ய ய மேல ஒரு ஆகாத் கொடுத்து சைன்யஸ்ய சைன்யார்த்தன் சைன்யா இஜ்ஞி இஜ்ஞா 3 இருக்கு, இஜ்ஞி 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 யா சைன்யார்த்தன் தான் பிரவீமி தே. பிரவி வி எழுத்தல்னா மீ ஷார்ட் ஆயிடும். மிதே ஸ்லோகம். अस्माकन्तु विशिष्टा ये तान् निबोध द्विजोत्तम
நாயகா மம சைன்யஸ்ய சைன்யார்த்தம் தான் பிரவீமிதே. துரியோதனன் வந்து அந்த இத பத்தி பார்த்தோம். அர்ஜுனனோட பாண்டவர்களோட சைன்யத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப வந்து அஸ்மாக்கன் விசிஷ்டாயே தான்னி போத த்விஜோத்தம. த்விஜோத்தம அப்படின்னு துரோணரை சொல்றார். த்விஜ அப்படின்னா இருமுறை பிறந்தவர். யாருக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் போதப்பட்டிருக்கிறதோ, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், யாருக்கெல்லாம் இந்த காயத்ரி மந்திரம் போதப்பட்டிருக்கிறோ அவளெல்லாம் த்விஜ அப்படின்னா திருப்பி பிறக்கிறவா அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதுலயும் உத்தமர், த்விஜோத்தமர், இந்த மாதிரி இருக்கிறதால உத்தமர்ங்கிற. த்விஜ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நார்மலா பிராமணர்களுக்கு தான் சொல்லுவார். சோ இந்த பிராமணர், ஒரு பிராமணனே அப்படின்னு, பிராமணர்களில் உத்தமவனாரே அப்படின்னு துரோணர் சொல்ற. இது வந்து துரியோதனோட கோபத்தை வெளிப்படுத்துறது இல்லை. அதாவது சில பிராமணர்கள்லாம் நார்மலா கொஞ்சம் சாதுவா இருப்பார், பாரபட்சம் பார்க்க மாட்டார், தன்னோட சிஷ்யர்களை எப்பொழுதுமே சிஷ்யர்களுக்கு எப்பொழுதுமே குருவாக இருந்து அவளுக்கு தீங்கு வரக்கூடாது அப்படின்னு தான் பார்ப்பா. ஸோ துரோணர் வந்து இப்ப அர்ஜுனனுக்கு குரு, அர்ஜுனனை கைத்தாப்புல யுத்தம் செய்யறோம் அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு மனசு வரும் அப்படிங்கிறதுக்காக, அப்படி சுத்தி காக்கிறதுக்காக திஜோத்தம அப்படின்னு துரோணரை வந்து ஒரு டாண்டிங் வேலை சொல்றார். நீ வந்து பிராமணர், உங்களால இதெல்லாம் வராது, என்கிட்டயும் நம்ம கிட்ட நிறைய விசிஷ்டமான சைன்யங்கள் இருக்கா, அதை நான் உனக்கு சொல்ல வரேன் அப்படிங்கிறார். நாயகா மம சைன்யஸ்ய, மம சைன்யஸ்ய, என்னோட சைன்யம் அப்படிங்கிறார். என்னோட சைன்யம் அப்படின்னே அது அவரோட ஈகோ, அவரோட அகங்காரத்தை காமிக்கிறது. சைன்யங்கிறது இந்த குரு யுத்தத்துக்கு வர சைன்யம், அது என் சைன்யம் அப்படின்னு. மம சைன்யஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு சைன்யார்த்தன நிறைய பேர் இருக்கா, அது உன் தான் பிரவீமிதே, நான் உன் கவனத்துக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிற. இப்ப வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா பஷ்யமே அப்படிங்கிறது. பஷ்யன்னா நீ பாரு அர்ஜுனனோட சேனைய. இங்க வந்து தான் பிரவீமித்தே சைன்யார்த்த, தான் பிரவீமி தான் போத, நான் உனக்கு உன் கவனத்துக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் துரோணர் வந்து அதை பார்த்து மலைச்சிட போறாரு. நீங்க மலைக்க வேண்டாம், நான் உங்க கவனத்துக்கு கொண்டுக்கிறேன். நம்மகிட்டயும் ரொம்ப விசேஷமான போர் வீரர்கள் இருக்கிறார் என்னோட சேனையில, நிறைய விசேஷமான போர் வீரர்களும் இருக்கா. சோ நீங்க அதை கண்டு மறள வேண்டாம் அப்படின்னு. அதுவும் நீ வந்து ஒரு விஜயோத்தமர் பிராமணர், எங்கேயாவது இதெல்லாம் பார்த்து என்னோட சிஷ்யன், அவனுக்கு ஒன்றும் தீங்கு வரக்கூடாது அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். நம்மகிட்டயும் நிறைய பெரிய சேனை இருக்கு, அது வந்து இந்த பாண்டவர்களோட போர் பண்ணதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி சேனை இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுவார். பவான் பீமश्च கர்ணश्च கிருபश्च சமிதஞ்சயः அஸ்வத்थामाविकर्णश्च சௌமதத்திஸ்தத்வைவ ச. பவான், பவான்னா ரொம்ப ரொம்ப மரியாதையோட நீங்கள் சொல்றதுதான் பவான். பவான் நீங்கள், பீஷ்மர் பீஷ்மர், ச மற்றும் கர்ணர் கர்ணன், ச மற்றும் கிருபாச்சாரியார், சமிதிம் சமிதிம்னா யுத்தத்தில், ஜெயஹ ஜெயிப்பவர், அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா, அப்புறம் விகர்ணர், ச மற்றும் சௌமதத்திஹி சௌமதத்திஹினா சௌமதத்தனின் மகன், தத இவர், அவர் போல், ச மற்றும். என்ன சொல்றதுன்னா நீங்கள் மற்றும் பீஷ்மர், கர்ணன், கிருபாச்சாரியர் போன்ற யுத்தத்தில் ஜெயிப்பவர் உள்ளனர். அதே போல் அஸ்வத்தாமா
விகர்ண மற்றும் சௌமதத்தரின் மகனான பூரீஸ்வரரும் உள்ளனர் அப்படின்னு சொல்றார். ஒரு சரணமா பார்க்கலாம். பவான் பீஷ்மஷ்ச, அது பவான் இல்ல, பவான் பீஷ்ம, வா மேல ஒரு ஆகாத், பீ மேல ஒரு ஆகாத், ம மேல ஒரு ஆகாத், எல்லாத்துலயுமே சேர்ந்து சேர்ந்து சொல்லணும். பவான் பீஷ்மஷ்ச கர்ணஷ்ச, கர்ணஷ்ச கிருபஷ்ச, கர்ணஷ்ச அப்புறம் குரு வந்து சேர்த்துக்கூடாது, குரு தனி லெட்டர். ஸோ கர்ணஷ்ச கிருபஷ்ச அப்படின்னு இக்கு கொண்டு வராம கர்ணஷ்ச கிருபஷ்ச சமிதைஞ்சயஹ, சமிதைஞ்ச திஞ்சயஹ அஸ்வத்தாமா, அஸ்வ இஷ்டன் வ ஜாயிண்ட் ஆக்கலாம், அ மேல ஆகாத், இத்தன் த ஜாயிண்ட் ஆக்கனால வ மேல ஆகாத் கொடுத்து அஸ்வத்தாமா விகர்ணஷ்ச சௌமதத்திஸ்ததைவ ச, சௌமதத்தி, சௌ அது ஔ சத்தம் வரணும், சௌம இல்ல, சௌமதத்தி த அப்புறம் 2 த, திஸ்த, திஸ் மேல ஒரு ஆகாத் கொடுத்து திஸ்ததைவ, ததைவ, ததைவ இல்ல, ததைவ ச. ஸ்லோகம். பவான் பீஷ்மஷ்ச கர்ணஷ்ச கிருபஷ்ச சமிதைஞ்சயஹ அஸ்வத்தாமா விகர்ணஷ்ச சௌமதத்திஸ்ததைவ ச. சார் இதுல ஒரே ஒரு டவுட், இந்த சௌமதத்தின் மகன் போட்டிருக்கேன், இந்த சௌமதத்திங்கிறது யாரு சார்? சௌமதத்தை வந்து ஒன் ஆஃப் த மகாபாரதத்துல வர கேரக்டர்ஸ். அவர் வந்து இவரோட சண்டை போட, சத்யகியோட ஃபாதரோட சண்டை போட்டு, சத்யகியோட கிராண்ட் ஃபாதர் ஸ்ரீ அவர் வந்து இவரை வசுதேவருக்காக குந்திய அழைச்சிட்டு போயிடுறார். அவரை மீட்கிறதுக்காக இந்த சௌமதத்தர் வந்து அவரோட சண்டை போடுறார். அதுலேருந்து தான் அந்த அந்த சண்டையினாலதான் அவர் வந்து சீனியோட சண்டை போட்டதுனாலதான் இவர் வந்து இப்ப கௌரவர் சைட்ல இருந்து சண்டை போடுறார். ஸோ அவர் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ். இன்னும் சௌமதத்தரோட பிள்ளையான இந்த இவர் தான் மகாபாரதத்துல மெயினா வரார். அவர் வந்து கௌரவர் சைட்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் வந்து நிறைய யாகங்கள்லாம் பண்ணவர், நல்லவர். நான் இப்ப சொல்லிட்டு வரேன், அதை பத்தி தான் இப்ப அடுத்த எக்ஸ்பிளனேஷனே. பவான் அப்படின்னு ரொம்ப மரியாதையோட துரோணரை கூப்பிடுறார் துரியோதனன். ஏன்னா அவர் இவ்வளவு நேரம் அவர் கோவம் மூட்டிட்டு எங்க நிஜமாவே கோவப்பட்டு போறாரே, அப்புறம் நமக்காக சண்டை போடலன்னா அது வேற அவருக்கு ஒரு பயம். இந்த பயத்துல அவர் வந்து ஒரு ரொம்ப மரியாதையோட பவான் அப்படின்னு அவர் சொல்லி துரோணரையும் மற்றும் பீஷ்மரையும் முதல்ல தன் மகாவீரர்கள் என்று கூறுகிறான். பீஷ்மரும் துரோணரும் ரொம்ப பலசாலி. பீஷ்மருக்கு தான் எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் இறக்க முடியும்னு ஒரு வரனே கிடைச்சிருக்கு. அவருக்கு வந்து அவர் சண்டை போட்டோம்னா எல்லாரையுமே எந்த யுத்தத்தையும் ஜெயிச்சிட முடியும். அவர் யுத்தத்துல ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டார் மகாபாரதத்துல. அப்ப ஆல்மோஸ்ட் அந்த அந்த குரோதத்தையும் அந்த வீரத்தையும் பார்த்து கிருஷ்ணரே தன்னோட சக்கரத்தை எடுக்க வேண்டிய போல இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். ஆனா தான் வந்து யுத்தத்துல சண்டை போட மாட்டோங்கிறதுனால கிருஷ்ணர் அதை எடுக்கல. ஆனா கிருஷ்ணர் அதை எடுக்கிறத பார்த்துட்டார் பீஷ்மர். அதனாலதான் அந்த சமயத்துல இருந்தே அவர் கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சார். அதுக்கப்புறம் தான் சிக்கண்டி வந்து அவரை இது பண்ணுது. ஆனா அவர் வந்து தான் என்னைக்கு சாகணும் அப்படின்னு நினைச்சாதான் அவரோட உயிர் போகுங்கிறது அந்த ஒரு வரன் இருக்கிறதுனால அவர் இருந்தார். ஸோ அந்த மாதிரி துரோணர் பீஷ்மர் ரொம்ப மகா வீரர்கள். அதுக்கப்புறம் அவர் கர்ணனோட பேர் எடுக்கிறார். கர்ணன் பத்தி துரியோதனுக்கு அவ்வளவு மகத்தான ஒரு வெறித்தனமான ஒரு அன்பும் பாசமும் அவர் மேல ஒரு பிலீஃப் இருந்து, கர்ணனால ஜெயிக்க முடியாத ஒண்ணுமே கிடையாது. கர்ணன் அந்த மாதிரி ஒரு
பலசாலியான யோத்தா வேற கர்ணன். அதுக்காக முதல்ல துரோணர், பீஷ்மர், அதுக்கப்புறம் கர்ணன் பேர் எடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் கிருபாச்சாரியரோட பேர் எடுக்கிறார். கிருபாச்சாரியார் மகா பலசாலி. எந்த யுத்தத்திலுமே ஜெயிக்கிறவர் அவர். அவர் வந்து சிரஞ்சீவி வேற. அவருக்கு இம்மார்டாலிட்டி, அவர் சாகாவரம் பெற்றவர். இந்த மாதிரி 8 சிரஞ்சீவிகள் சொல்லியிருக்கார் நம்ம புராணத்துல. அஸ்வத்தாமா, மகாபலி, அனுமான், விபீஷ்ணர், பரசுராமர், மார்க்கண்டேயர், கிருபாச்சாரியார். இந்த மாதிரி 8 பேர் சிரஞ்சீவியா இருக்கா. அதுல இருந்து கிருபாச்சாரியார் ஒரு சிரஞ்சீவி. அவர் வந்து ரொம்ப எந்த யுத்தத்திலையும் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் வந்து பேர் வந்து கர்ணனுக்கு அப்புறமா எடுக்கிறார். முதலில் கர்ணன், அப்புறம்தான் கிருபாச்சாரியார் பேர் எடுக்கிறார். அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமாவும் சிரஞ்சீவி, ரொம்ப பலசாலி அவரும். ஆனா குரூரமான மனசு பெற்றவர் துரோணரோட மகன். கடைசியில் தோல்வி நிச்சயம் அப்படின்னு அவர் வந்தோன்னே அவர் என்ன பண்றார், அவர் போய் இரவுல வந்து பாண்டவர் சேனையில இருக்கிற ஆண்கள் எல்லாரையும் எரிச்சு போட்டுறார். கிரீட்டவர்மனோட சேர்ந்துட்டு இவரும் சேர்ந்து எல்லாத்தையும் அழிக்க பார்த்துறார். இந்த மாதிரி ஒரு அஸ்வத்தாமா கோர மக்கரா அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர். விகர்ண வந்து திருதராஷ்டிரன் 3வது மகன், நேர்மையானவன். அவன்தான் இந்த திரௌபதிய இந்த இதுல வஸ்தாரணம் பண்றது அவன்தான் ஒருத்தன் வந்து அதுக்கு எதிர்த்து நின்னான். விகர்ண அப்படின்னு அவரோட திருதராஷ்டிரன் மகன் அவன். பூரீஸ்வரனும் சோமதத்தவின் மகன், அவரும் நேர்மையானவன். சோ இந்த விகர்ணவரை பீமன் தான் வதம் பண்றார். இந்த பூரீஸ்வரனை சத்தியகி தான் கடைசியில கொன்றார். சத்தியகிய பலி அந்த சத்தியகியோட அப்பான ஸ்ரீனியோட சண்டை போட்டதுல அத அதுக்கு என்ன சொல்றது, ரிவெஞ்ச் வாங்கறதுக்கு தான் இவர் வந்து சோமதத்தை வந்து பூரீஸ்வரர் இது பண்றார். அவர் வந்து சத்தியகியோட சண்டை போடுறார். இந்த சத்தியகி வந்து இந்த அஸ்வத்தாமா, அதுக்கப்புறம் சக்கரவியூகத்துல இவர் அர்ஜுனன் வந்து ஜெயதிரதத்தை கொலை பண்றச்சு இந்த பூரீஸ்வரரும் அந்த ஜெயதிரத்தை காப்பாத்துறதுக்காக நின்னவர். இந்த சத்தியகியும் வர்றார் இவரோட அர்ஜுனனோட. சத்தியகி வந்து இந்த பூரீஸ்வரஸோட சண்டை போடுறார். சண்டை போடுறச்ச இவர் ரொம்ப பலசாலி. இவர் ஆல்மோஸ்ட் சத்தியகிய அடிச்சு அன்கான்சியஸ் ஆக்கிடுறார். அதுக்கப்புறமா தான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்றதுக்கு அர்ஜுனன் வந்து பின்னாடியிலேருந்து இவரை தாக்குறார் பூரீஸ்வரரை. அப்ப அவரோட கை வந்து கட் ஆயிடுது. அப்ப பூரீஸ்வரர் சொல்ற, நீ இந்த மாதிரி பின்னாடியிலேருந்து தாக்குறிய என்ன, யுத்தமா பலசாலிகளுக்கு இது ஒரு வீரர்களுக்கு இது ஒரு அவமானம் இல்லையா அப்படிங்கிறச்சு அர்ஜுனன் சொல்ற, நீ தானே என் மகன் அஸ்வத்தாமன் அபிமன்யுவ அநியாயமா கொலை பண்ணிச்சு, நீயும் தானே பார்த்திருந்த, அது மட்டும் சரியா அப்படின்னு அவர் தலை குனிஞ்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறார். அப்போ தான் சத்தியகி வந்து அவரை வந்து தாக்கி கொலை பண்றார், அதை வதம் பண்றார். இந்த மாதிரி ஒரு கதை, நிறைய கதைகள் இருக்கு மகாபாரதத்துல. எனக்கு ரொம்ப குறைச்சலா தெரியும். எனக்கு ரொம்ப கேள்வி கேட்டுனா எனக்கு இவ்வளவுதான் தெரியும். எவ்வளவு தெரியுமோ நான் சொல்ல ட்ரை பண்றேன். சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட துரோணர், பீஷ்மர், கர்ணன், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா, விகர்ணா, பூரீஸ்வரஸ், இந்த மாதிரி நிறைய பலசாலிகள் நம்ம சைட்ல இருக்க. அதுக்காக ரொம்ப பலசாலிகளான நீங்களும் இருக்க, ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய நீங்கள் ஒரு பக்கம் இருக்கீள். ரொம்ப பலசாலியான கர்ணன் எல்லாம் இருக்கா. அதே மாதிரி நம்மள்ட்ட நீங்க வந்து நம்ம தர்ம யுத்தம் அவா சைட்ல தான் தர்மம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ. நம்ம சைட்லயும் தான் விகர்ண, பூரீஸ்வரஸ் அப்படின்னு ரொம்ப நேர்மையானவளும் இருக்கா. நம்ம சைட்லயும் தான் தர்மம் இருக்கு. ஸோ நீங்க துரோணரே, நீங்க அந்த எல்லாமே பாண்டவர் கையில தான் எல்லா தர்மமும் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்கோ. நம்ம சைட்ல இருந்து தர்மம்
ரட்சிக்கவர் இருக்கா, ரொம்ப பலசாலியானவாள்லாம் நம்ம பக்கமும் இருக்கா அப்படின்னு துரியோதனன் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் அதை விஸ்தாரமா சொல்ற. अन्ये च बहवः शूरा मदर्थे त्यक्तजीविताः नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविशारदाः. अन्ये இதை தவிர ச மற்றும் பகவ பல்வேறு ஷூரா ஷூரர்கள் வீரர்கள் மதர்த்தே எனக்காக தியக்த ஜீவிதாக உயிரை துறக்க தயாராக நானா அநேக சஸ்திர பிரஹரணாஸ் சஸ்திரங்கள் அண்ட் பிரஹரணாஸ் கையாள்வது சர்வே எல்லோர் யுத்த விஷாரதாக யுத்தக்கலை வல்லுநர்கள். துரியோதனன் சொல்றான், நம் தலைவர்களை தவிர நம்மிடம் பல துணிச்சலான எனக்கு உயிரை துறக்கத் தயாராக உள்ளவர் இருக்கிறார். அவர் அநேக சஸ்திரங்களை கையாள்வதில் மட்டும் யுத்த கலையில் வல்லுநர்கள் என்ன இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஒரு ஷானமா பார்க்கலாம். அன்யே அன்யே மேல ராகத் கொடுத்து அன்யே ச பஹவஷூரா பஹவ பகவ இல்ல பஹவஷூரா மதர்த்தே தியக்த மதர் ரஃபா இருக்கு. மதர்த்தேத்ய தேத்ய தேத்ய இல்ல தேத்யக்த யக்த மேல ஆகாது தியக்த ஜீவிதாஹா நானா சஸ்திர சஸ்திர இஸ்ஸித்திர 3 இருக்கு. சஸ்திர திரப்ர திர மேல ஆகாது கொடுத்து திரப்ரஹரணா பிரஹர பிரக இல்ல பிரஹ இல்ல பிரஹ தொண்டையிலிருந்து வரணும். பிரஹரணா சர்வே யுத்த விஷாரதாஹா யுத்த முதல்ல அப்புறம் யுத்த விஷாரதாஹா अन्ये च बहवः शूरा मदर्थे त्यक्तजीविताः नानाशस्त्रप्रहरणाः सर्वे யுத்தவிஷாரதாஹ. இப்ப இதுல என்ன பார்த்தீங்கன்னா, அந்நேச்ச பகவஷூரா மற்ற பல்வேறு வீரர்கள் உள்ளார். மதர்த்தே தியக்த ஜீவிதாக மதர்த்தே எனக்காக தியக்த இப்ப நான் படிச்சுட்டு இருக்கதான் பார்த்தேன். தியக்தங்கிற ஒரு வேர்டோட மீனிங் என்னன்னா ரினவுன்ஸ் பண்ணுவர், கொடுத்தவர், கொடுத்தாச்சு, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றது. தியக்த ஜீவிதா, ஜீவிதான உயிரை. அவர் என்ன சொல்ல வர்றன்னா, எனக்காக உயிரை கொடுக்கறதுக்காக மதர்த்தே எனக்காக உயிரை கொடுக்கறதுக்காக அந்நிய பகவ சூரா நிறைய சூரர்கள் வீரர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்றதுல எனக்காக உயிர் கொடுத்த அப்படின்னு தப்பா சொல்ற. இது ஒரு தெய்வ வாக்கு மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நிஜமாவே நடக்கிறது. இந்த கடைசியில நடக்க போறது என்ன, எல்லாருமே ஷூரா இவருக்காக உயிர் தான் கொடுக்கிறார். அது கொடுக்கிறாருங்கிறது சொல்றதுக்கு வில கொடுப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு வில கொடுத்திருக்கார் அப்படின்னு இதுல தியக்த ஜீவிதாகா அப்படின்னு சொல்றார். அந்த வாக்கு பிரகாரமே நடக்கிறது. இது மாதிரி நமக்கு நிறைய வார்த்தை நம்ம சொல்ல வர்றது வேற ஏதோ, நம்ம இது வேற ஏதோ சொல்றோம், ஆனா அதுதான் நடக்கும். இதெல்லாம் தெய்வ வாக்கு. அந்த சமயத்துல அந்த மாதிரி நமக்கு வருது. அந்த மாதிரி இந்த சமயம் துரியோதனன் தியக்த ஜீவிதாகா அப்படிங்கிற அதே மாதிரி நடக்கிறது. ஸோ நானா சஸ்திர பிரஹரணா, நானா பல்வேறு சஸ்திரம்னா கையில இருக்கிற வச்சுட்டு இருக்கிற ஆயுதங்கள், கதை, வாள், அந்த மாதிரி சஸ்திரம். பிரஹரணாஸ்னா வீசி எறியும் மிசைல்ஸ், அந்த மாதிரி சஸ்திரங்கள். அது அம்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரஹரணா. நானா சஸ்திர பிரஹரணா, இந்த மாதிரி பல்வேறு சஸ்திரங்களும்
அம்புகளும் வில்லுகளும் வச்சுட்ட யுத்த விஷாரதாக, யுத்தத்தில் விஷாரதனா யுத்த கலையில் நிபுணர்கள், வல்லுநர்கள் இவாள்லாம் நம்மளோட இருக்கா அப்படின்னு துரியோதனன் வந்து துரோணர்கிட்ட சொல்றார். இதோட 9வது ஸ்லோகம் முடிக்கிறோம். நாளைக்கு பாக்கி ஸ்லோகங்கள் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.